அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். அதே மாதிரி இந்த பேசுற விஷயத்துலயும் வந்து ஒரு பொறுப்பா பேசணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரலையோ அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுது. இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வாயில வரக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நம்ம மறந்துட்டோமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது, நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதை பார்த்து தான் நம்ம வளர்ந்தோம் இல்லையா? அவங்களாம் வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்றத நம்மளுக்கு அவங்க வாழ்ந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம வந்து பேசாம இருக்கும். நம்மளுமே வந்து கெட்ட வார்த்தைகள் பேசல. ஆனா நமக்கு அடுத்து வரப்போற சந்ததிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு அடுத்து வரப்போற தலைமுறை கம்ப்ளீட்டா தலைகீழா இருக்கு. இந்த முரண்பாடு எங்க இருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ கெட்ட வார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி இவ்வளவு பிரபலமா இருக்கு? உண்மையிலே பிரபலமா தான் இருக்கு கெட்ட வார்த்தைகள். ஸோ எதுக்காக இவ்வளவு பிரபலமா இருக்கு? ஏன் வந்து சின்ன வயசு பசங்க எல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க? உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து லேக் ஆகுது? இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இதுதான் ஷேர் பண்ண ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்னுடைய இந்த வெட்டி பேட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.